ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது எப்படி தமிழா? போன வீடியோல நம்ம நியூ தமிழ் டப் மூவிஸ் கொஞ்சம் பார்த்திருந்தோம். மறுபடியும் இப்போ கொஞ்சம் படங்களை புதுசாக தமிழில் டப் பண்ணிருக்காங்க. அதில் பெஸ்ட்டான ஒரு 5 படங்களை இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணி இந்த மூவிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க. வீடியோ நீங்க புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி பெஸ்ட் ஹாலிவுட் மூவிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோவை ஆரம்பிக்கலாம். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மூவி 2018 ஒரு கொரியன் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன டார்க் ஃபிகர் ஆஃப் கிரைம். IMDb இந்த படம் 6.7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு ஏகப்பட்ட கேஸ் இன்னும் பெண்டிங்லேயே இருக்கு. அந்த கேஸ் விஷயமா ஹீரோ ஒருத்தனை விசாரிக்கிறதுக்காக போறாரு. அப்போ காஃபி ஷாப்ல ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு கொலைகாரனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கொலைகாரன் ஹீரோ கிட்ட நான் ஒரு கொலையை பண்ணி அந்த பாடியை புதைச்சிருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்து அந்த கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஜெயிலுக்கு போன அந்த கொலைகாரன் ஜெயில இருந்து ஹீரோக்கு ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி நான் ஒரு கொலை பண்ணதுக்கு தான் இவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, நான் இன்னும் இது மாதிரி 6 கொலை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றான். அதை பத்தி நீங்க கேட்க விருப்பமா இருக்கீங்களான்னு கேட்கறான். ஹீரோவும் சரி ஓகே சொல்லிட்டு அவனை விசாரிக்க போறாரு. சோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. நொடிக்கு நொடி பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத தரமான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா அவரோட மிஸ் பண்ணாம பாத்துருங்க. லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மூவி 2022 ஒரு ஜாப்பனீஸ் மூவியா ரிலீஸ் ஆன லவ் லைஃப். IMDb இந்த படம் 6.9 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படத்தினுடைய கதை என்னன்னா, ஹீரோயின் தான் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரமா காமிச்சிருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான். ஹீரோயின் அந்த பையனோட அவங்களோட செகண்ட் ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதிர்பாராத ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல அந்த குட்டி பையன் இறந்து போயிடுறான். ஸோ அப்பதான் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வராரு. வந்த ஒரு நேரம் ஹீரோயின் கிட்ட போயிட்டு கோவத்துல ஹீரோயினை அடிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி 2 பேருமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறது தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு அப்பப்போ நிறைய ஹெல்ப்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த படத்துடைய கதை எப்படி மூவ் ஆச்சுன்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. நான் பர்சனலாவே இந்த மாதிரி ஃபீல் குட் ட்ராமா மூவிஸ் தான் அதிகமாக பார்ப்பேன். நம்ம லைஃபோட ஒன்றி போகக்கூடிய ஒரு படத்தை நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம அவரோட பாத்துருங்க. பார்க்காம இருந்தாலும் கண்டிப்பா எல்லாருமே இந்த படத்தை அவரோட பார்க்கணும்னு சொல்லி தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பார்க்காம தான் பார்த்துருங்க. லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மூவி 2023 ரிலீஸ் ஆன காட்ஸில்லா -1. IMDb இந்த படம் 7.9 ரேட்டிங் வாங்கியிருக்கு. காட்ஸில்லா இந்த படத்துல நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்கு. படத்தோட கதை என்னன்னா, வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல ஹீரோ ஃபைட்டுக்கு போகிறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா அவர் போகக்கூடிய ஜெட் வந்து ரிப்பேர் ஆனதுனால அவர் போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ இருக்கக்கூடிய சிட்டிக்கு காட்ஸில்லா வருது. வரும்போதே கட்டிடங்கள் எல்லாத்தையும் தரமட்டமாக்கிக்கிட்டு அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டே வருது. இதை பார்த்து ஹீரோவும் மற்றவங்களும் எப்படியாவது காட்ஸில்லா வழிக்கணும்னு பிளான் பண்றாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரி காட்ஸில்லாவோட கதையை முடிச்சாங்களா இல்ல அது இவங்க கதையை முடிச்சுதாங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. செம்மையான ஒரு அட்வென்ச்சர் மூவி. சின்ன வயசுல இருந்து காட்ஸில்லாவோட ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. லிஸ்ட்ல ஃபோர்த்தா பார்க்க போற மூவி இந்த வருஷம் ரிலீஸ் ஆன சேலஞ்சர்ஸ். IMDb இந்த படம் 7.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் மூவி. படத்தோட கதை என்ன, ஹீரோயின் ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர். அவங்க எப்பவும் போல மேட்ச் ஆடிட்டு இருக்கும்போதே ஒரு இன்ஜுரினால அவங்களுடைய கால் பிரேக் ஆகிடுது. இதுக்கப்புறம் டென்னிஸே ஆட முடியாதுன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அந்த டைம் இவங்களை போலவே டென்னிஸ்ல சாம்பியன்ஸா இருக்கக்கூடிய 2 பசங்க ஹீரோயின் கிட்ட வந்து எங்களுக்கு கோச் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோயின் இதுல யாருக்கு கோச்சா போனாங்க, எந்த போட்டியிலாவது இவங்களை வின் பண்ண வச்சாங்களா, இவங்களுக்குள்ள ஏதாவது லவ் ஸ்டோரி வந்துச்சாங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. ஸ்போர்ட்ஸ், ரொமான்ஸ், டிராமான்னு எல்லாத்தையுமே கலந்து ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க இந்த படத்தை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா அவரோட மிஸ் பண்ணாம பாத்துருங்க. லிஸ்ட்ல லாஸ்ட் பார்க்க போற மூவி 2023 ஒரு ஹாரர் படமா ரிலீஸ் ஆன மார்டல் மெலடி. IMDb இந்த படம் 5.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படத்தினுடைய கதை என்னன்னா, மார்டல் மெலடின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல ஸ்டே பண்றதுக்காக அம்மா இழந்த ஒரு ஃபேமிலி போறாங்க. அந்த இடத்தினுடைய வழக்கப்படி அந்த இடத்துல ஸ்டே பண்றதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் ஓனரான மெலடின்ற ஒரு பொண்ணு கிட்ட தங்க போறவங்க கொஞ்ச நேரம் உட்காந்து காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசணுன்றது ஒரு முறை. அங்க போயிருக்கிற இந்த ஃபேமிலியும் அவங்க கூட உட்காந்து காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாங்க. அப்போ அந்த மெலடின்ற பொண்ணு ஏகப்பட்ட அமானுஷ விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே பயந்து போய் அந்த இடத்துல ஸ்டே பண்றாங்க இந்த ஃபேமிலி. இவங்கள மாதிரியே ஒரு லவ் ஜோடியும் அண்ட் ஒரு போலீஸும் வந்து ஸ்டே பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. ஏகப்பட்ட ஸ்டோரியை உள்ளடக்கிய ஒரு த்ரில்லரான ஒரு ஹாரர் மூவி. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாம ஒரு தடவை பாத்துருங்க. ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கான இந்த வீடியோ. இன்னைக்கு பார்த்த மூவிஸ்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அடுத்து என்ன மாதிரி மூவிஸ் பத்தி வீடியோ போடலாம், நம்ம சேனல்ல இன்னும் எப்படிலாம் அப்கிரேட் பண்ணலாம்னு சொல்லி ஏதாவது ஐடியா இருந்ததுனாலும் மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல மூவியில் சந்திப்போம். டாடா, பை பாய்.